செல்ல வாங்கு. அதை எடு எடு எடு. பக்கத்துல இங்க பாருங்களா. போயிடலாம். எழுந்தா பாத்துவாங்க. டேய் குட்டி வாடா முந்திரடா. இந்த மலைக்கோவிலுக்கு நிறைய மக்கள் வந்திருக்காங்க. ஆனா இந்த கோவிலுக்கு வர்ற பாதி மக்கள் இந்த மலைக்கு மேல யாருமே போக மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த மலை கோவிலை முழுமையா சுத்தி பார்த்துட்டு யாருமே போக முடியாத அந்த மலைக்கு மேல நம்ம இன்னைக்கு ட்ரெக்கிங் பண்ணி அப்படி மேல என்னதான் இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு போகிற இந்த மலை பயணத்துல ரொம்பவும் கடினமாகவும் இருக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கலாம். அது எப்படியாப்பட்ட மலை பயணம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா நான் உங்க சக்திவேல். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடினமான மலையேற்றங்களை வீடியோ எடுத்து பதிவிட்டு வரேன். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க மலையேற ஆரம்பிக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலைங்கிற ஊரில் இருக்கிற கடம்பர் மலையில் இருக்கோம். இந்த மலைக்கு எங்கள் வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் டீமில் இருக்கிற 8 பேர் வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எங்கள் கூட வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் டீமில் ஜாயின் பண்ணி ட்ரெக்கிங் பண்ணலாம். மக்களை எங்கே பாருங்கள், இதில் வந்து குமரேசனை வந்து இதை இடிச்சிட்டு நெத்திலேருந்து ரத்தம் வருதுங்க. இப்போ தான் உள்ளார போகிறாரு. அதுக்கிட்டையும் காவு வாங்கிச்சு இந்த கடம்பர் மலை. ஆனால் நெத்தி காட்டுங்க, நெத்தி என்னாச்சு? அதான் ஒரு சில சுத்தியில் அடிச்சது. சரியாச்சோ, காயம் வந்துச்சு. அருவாமனை பூண்டுன்னு சொல்லு, அது கிடைக்கல அதனால இதை வச்சேன்னு சொல்லு. அருவாமனை பூண்டு கிடைக்கல அதனால ரத்தம் வரையிலப்ப இல்லை, சின்ன காயம் தான். முன்னதான் ஒரு 6 லிட்டர் சரி பண்ணிட்டீங்களா? ஒரு 6 லிட்டர். மக்களே, அவருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து கொஞ்சம் காயமாக வந்திருக்கு, கொஞ்சம் வந்து ரத்தம் வந்திருக்கு. அவ்வளோ வந்து குத்தி கிழிக்கல. தமிழச்சி அம்மா வந்து ஏதோ ஒரு இலையை போட்டு இடத்துல தேய்ச்சிருக்காங்க, கொஞ்சம் ரத்தம் வராமல் நின்றுச்சு. இந்த மலை வந்து எப்படி ஏறுதுன்னு தெரில. அந்த பக்கம் போய் ஏறணுமா இல்லைன்னா இந்த பக்கம் இந்த வழியில் ஏறணுமான்னு பார்க்கணும். இந்த வழியில் ஏறினா பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாங்க. இதில் வந்து ஏற முடியாது. நம்ம வந்து அந்த சைடு தான் ஏறணும். ஒரு 1000 அடி இருக்கலாம். 1000 அடி அந்த போட்டுக்கலாம். அந்த ஹைட்டு இங்கே சுலோப்பாக இருக்குது. அதில் ஏறுறதுன்னா அந்த போட்டு வந்து ஏறணும். வடக்கால வந்து ஏறணும். சுலோப்பாக இருக்குது பாதை. அங்கே ஒரு மணிப்பட்டின இருக்குது ஊர். அந்த கிராமத்துலேருந்து பார்த்தோம்னா அந்த அங்கேருந்து ஏறி வரலாம். அந்த வழியில் வரலாம். இந்த வழியில் போனால் போக முடியாது. இந்த வழி ரொம்ப செங்குத்தாக இருக்குது. சரிக்கிட்டு அந்த கம்மாயில் விழுவ வேண்டியதான். ஆமாம், கோவில் உள்ள போகலாமா? பூட்டி இருக்கு. எல்லா கோயிலும் போட்டு வாத்தியார் இருக்காரு. வாத்தியார் 4 மணிக்கு 5 மணிக்கு வருவார். காலைல வெளில வருவார். காலையில் எத்தனை மணிக்கு? காலைல வந்து ஒரு 8-9 மணிக்கு வருவார். காலைல சாயங்காலம் சாயந்தரம் 4-5 மணிக்கு மேலே வருவார். ஒரு நாளைக்கு நம்ம ஊரில் போட்டிருக்காங்க வருவார். அது எப்போ துறக்கிறாருன்னு சொல்ல முடியாது. கார் வந்துச்சுன்னா வருவார். அந்த லைனில் கார் வந்து வெளியில் உள்ள கார் வந்துச்சுன்னா வருவாருங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு தடவை சோமவாரம் படைப்பாங்களாம். அந்த சோமவாரம் படைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அன்னதானம் கொடுப்பாங்களாம். நம்ம வந்து அந்த அன்னதானத்தை சாப்பிட்டுக்கலாம். கோவிலோட அர்ச்சகர் வந்து அவர் நினைக்கிற டைமில் தான் வருவாராம். காரில் வந்து அவர் நினைக்கிற டைமில் படிச்சுட்டு அவர் போயிடுவாராம். இந்த கோவில்களை வந்து பல்லவர்களை கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழன் பயிற்சிருக்காங்க. இந்த கோவில் கல்வெட்டில் எதற்காக ராஜராஜ சோழனோட பேர் போட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலோட பல ஆண்டுகள் முன்னாடி கட்டப்பட்டிருக்குங்க. ராஜ சோழன் அப்புறம் ஷாஜகான் இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. அந்த காலத்துலலாம் இந்த கோவில் கட்டுறதுக்கு யார் யார் பராமரிப்பு பண்ணாங்க தஞ்சை பெரிய கோவிலில் எழுதியிருக்கோம். அதேமாரி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி போட்டு எழுதியிருக்காங்க. நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வரீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இந்த தஞ்சை பெரிய கோவிலோட இந்த கோவில் மிகவும் பழமையாய்ந்தது. இங்கே ஒரு கல் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு கல் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு கல் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு கல் போட்டிருக்காங்க. அப்படின்னா இது வந்து சுரங்கம் நினைக்கிறேன், சுரங்க பாதை நினைக்கிறேன். ட்ரைனேஜ் கோயில் எதுக்கே ட்ரைனேஜ் பார்க்குறான் பாரு. பைப்பு கட்டு ஆமாம், ஓஸ் இருக்குது. உள்ளார வந்து ஒரு ஓட்டை இருக்குது. ஆமாம், மலையிலேருந்து வரது கோயிலுக்குள்ளே தேங்கும். கோயிலேருந்து வெளியில் வரும். அப்போனா தண்ணி சேமிக்க தொட்டி தான் இது. இது ஃபுல்லாக சாம்பர் மாரி கனெக்ஷன். இங்கேருந்து அந்த கனெக்ஷன் அந்த கனெக்ஷன். அம்மா பறிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் ட்ரெக்கிங் வரும்போது சமைச்சிட்டு வர போகிறாங்க. பண்ணீங்க டக்குன்னு பண்ணீங்க. கோவிலை விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து அந்த மலை ஏற முடியும். நம்ம கோவிலேருந்து பார்க்குறப்ப அந்த மலை சின்னதாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் அந்த மலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த மலை மொத்தம் 1000 அடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மலை ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு தெரியல. வாங்க மலை ஏறி பார்ப்போம். எங்கள் ட்ரெக்கிங் டீம் எல்லாருக்கும் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கும் பின்னாடி தான் இப்போ கோவில் இருக்குது. நம்ம இப்போ அங்கேருந்து அங்கே வந்திருக்கோம்.
இங்கே இருக்கிறவங்க யாராவது பிரண்டை செடியை பார்த்தீங்கன்னா நில்லுங்க. அம்மாவுக்கு வந்து பிரண்டை செடி பறித்து கொடுத்துருங்க. அம்மா அடுத்த வாரம் வரும்போது துவையில் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. மக்களே, இந்த மலையிலேருந்து தான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து கற்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மலையிலேருந்து தான் கற்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டிருக்காங்க அந்த காலத்தில். மக்களே, எங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த பாறையை வந்து பிளக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கல் தான் தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மலைக்கும் பக்கத்தில் அங்கே ஒரு மலை இருக்குது, அது வந்து ஓச்சல் மலைங்கிறாங்க. நம்ம வந்து அப்புறமா அந்த மலை ஏறலாம். நம்ம வந்து இப்போ இந்த கடம்பர் மலை ஏறிட்டு மேலே அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மலைகள் ஃபுல்லாமே வாரியாகி போங்க போயிட்டாங்க. மக்கள் எங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து கோட்டை மலை. இங்கே இருக்குங்க, இதுதான் வந்து ஆளுருட்டி மலை. ஏதாச்சும் ஒரு தண்டனை செஞ்சால் அந்த காலத்தில் அரசர்கள் வந்து கட்டி விட்டுருவாங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து ஆளுருட்டி மலைன்னு மழை பெய்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப செங்குத்தாக இருக்குது. வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வாங்க, இன்னும் பாதி மலை ஏறணும். நீங்கள் திருச்சியிலேருந்து ராமநாதபுரத்துக்கு புதுக்கோட்டை வழியாக போனீங்கன்னா இந்த மலையை உங்களால் பார்க்க முடியும். இந்த மலை ஏன்னா மெயின் ரோட்டுக்கும் பக்கத்தில் தாங்க இருக்குது. மக்களை இங்கே பாருங்களா, இந்த இடத்துல அப்படி என்ன ஈர்த்துருப்பாங்க. இந்த மலையில் இவ்வளோ பெரிய தடம் போயிருக்குன்னா அதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பாதை இல்லையா மக்களே? பழி மாறி வந்துட்டோமா இல்லை பாதை இல்லையான்னு தெரியல. அங்கே பாருங்க, பாதையே இல்லைங்க. மக்களே, இந்த இடத்துல பாதே இல்லை. நம்ம வந்து வழி மாறி வந்துட்டோமா என்னன்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்கு செங்குத்தா, பாதே இல்லைங்க. ஏரியா ஒன்று போல பார்த்து வாங்க. டேய் இங்கிட்டு வாடா, விழுந்துறாடா. அங்கிட்டலாம் பிடிக்கவே மாட்டேடா நீ. வீடியோ எடுக்கிற ரெண்டாவது சக்தி மேலே. மக்களே, பாதை இல்லை, ஒரு பக்கம் தான். இங்கே பாருங்களா, போயிடலாம் விழுந்து அவ்வளோதான், கீழே போயிடுவாங்க. நான் பார்த்து போகணுமா? விளையாட்டு இல்லை. டேய் வாடா சக்தி, நீ போ. ஃபஸ்ட்டு ஏறினேன் நீ ஃபஸ்ட்டு. டேய் அவனுக்கு பின்னாடி நிற்கிறான்டா. சரி தான் ஏண்டதா ஏறிக்கலாம், அதெல்லாம் ஏறிக்கலாம். ஏறிட்டா மக்களே, நினச்சதோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் இங்கிட்டு ஏறுறா. ஏண்டா இந்த வழியாக ஏறுங்க. செல்ல வாங்க மேடம். அவனை புடுறா. டே செல்ல வாங்க. அதை எடு வந்துடுறான் புடுறா அவனை. அதையாண்டா கீழே வச்சிருவேன்டா. சபா, இந்த இடத்துக்கு வர இவ்வளோ கஷ்டம். பாருங்க, பாதையே இல்லை. மகளே, இந்த இடத்துல பாருங்கள், பாதையே இல்லை. கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட கீழே வந்துடுவாங்க. கீழே அடி வாரத்துக்கே போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ உயரத்தில் வந்துருக்கும். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சமதள பாதையாக இருக்குது. ஆனால் இதில் வந்து கீழே வந்து அவ்வளோதாங்க, பிடிக்க முடியாது. மக்களே, மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முருகரோட வேல் இருக்குது, முருகரோட ஃபோட்டோவும் இருக்குது. இந்த முருகரோட வேலை பார்க்க தான் நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பாதை இல்லாத மலையில் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். என்ன தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி இருந்தாலும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முருகரோட வேல் இருக்குது. இதுவே எங்களுக்கு போதும். எங்கள் ட்ரெக்கிங் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு சின்ன மலை, ஒரு 1000 அடி தான் நினச்சாங்க. ஆனால் இது ரொம்பவும் கஷ்டமான மலைங்க.
எப்படி ஏற முடிஞ்சு அவங்களால? எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஆனால் ரொம்ப கஷ்டம், பாதையே இல்லை. ஆமாம், பாதையே இல்லை. பாதை இருக்கா நம்மளுக்கு தெரியலையா? பாதை இருக்கும், பாதை இல்லைப்பா. இவர் இப்படி தான் ஏறி வர்றாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ் கீழே வந்தால் அவ்வளோதான். ஆமாம், ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகாது, முருகர் இருக்காரு. எல்லாம் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஏறி வந்துட்டோம். ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சின்ன மலை தான், ரொம்ப வேறு லெவல். ஆனால் சின்ன மலை, ஆனால் ரொம்ப நல்லா ட்ரெக்கிங் அனுபவம். ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் நல்ல ட்ரெக்கிங் அனுபவம் கிடச்சிருக்கு எங்களுக்கு. இந்த மலை எப்படி இருக்குது? நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு ஏற இடத்துல, ஒரு சில இடத்துல. மற்றபடி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு குட்டி மலை தான், சின்ன மலை தான். சின்ன மலை தான், ஆனால் பெரிய ஒரு ஆபத்தை காட்டிடுச்சு. ஆபத்தை காட்டிடுச்சு. எப்படி உங்களுக்கு அந்த இடத்துல வந்தப்போ எப்படி இருந்துச்சு? அள்ளு விட்டுருச்சா? கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இந்த அம்மாலாம் கூட்டி வரது கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. அம்மா வந்து எப்படியாப்பட்ட மலையாக இருந்தாலும் ஏறுவாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல வேணும்? மேலே சொல்லணும்னா எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் இந்த பாதை இல்லாதனால ஒரு ஜர்க்கு இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் எந்த மலையாக ஏறினாலும் புதுசான ஒரு அனுபவம் இருக்க தான் செய்யும். எதுவும் பழைய அனுபவம் மாதிரியே இருக்காது. இப்போ திரும்ப இன்னொரு தடவை வந்தாலும் புது அனுபவம் இருக்குது. ஆமாம், ஆனால் இதுக்கப்புறம் பயமே இல்லைங்க. ஏன்னா மேலே நம்ம முருகர் இருக்கார். வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி ஏறினா எப்படியாப்பட்ட மலையாக இருந்தாலும் ஈஸியாக ஏறலாம். நாங்கள் ஒரு வழியாக மலையை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி இறங்குறதுன்னு தெரியல. வழக்கம் போல் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற நார்த்தாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த கடம்பர் மலையை மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. இந்த மலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ஷேர் பண்ணிட்டு நீங்களே எங்கள் கூட ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், நீங்கள ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ஒரு பாதையை கண்டுபிடிச்சி நாங்கள் அந்த பாதையிலே கிளம்பிட்டோம். சரிங்க மக்களை, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு மலையேற்றத்தை பார்க்கலாம். இன்னொரு அழகான மலையேற்றம், இன்னொரு அழகான ஆன்மீக ஸ்தலங்களில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.